அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வேலை நிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. கடந்த 22ஆம் தேதி 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோஜியோ அமைப்பினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அவர்களை மீண்டும் பணிக்கு திரும்ப அரசு கடுமையான நிபந்தனைகளை விதித்தது. பணிக்கு திரும்பாதவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருந்த நிலையில் தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் என ஜாக்டோஜியோ அறிவித்திருந்தது. இந்நிலையில் 9 நாள் நடைபெற்று வந்த போராட்டம் தற்போது வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக ஜாக்டோஜியோ அறிவித்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோஜியோ அமைப்பினர் போராட்டத்தை அறிவித்தனர். கடந்த 22ஆம் தேதி ஆரம்பித்த போராட்டமானது தொடர் போராட்டமாக நடந்து கொண்டிருந்தது. அரசு தரப்பிலிருந்து பல்வேறு எச்சரிக்கை ஜாக்டோஜியோ அமைப்பினருக்கு விடுக்கப்பட்டது. மீண்டும் அவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும், இல்லையென்றால் பணியிடை மாற்றம் செய்யப்படுவார்கள், பணியிடை நீக்கம் செய்யப்படுவார்கள் போன்ற பல்வேறு எச்சரிக்கை அரசு தரப்பிலிருந்து விடப்பட்டது. எனினும் கடந்த 9 நாட்களாக தொடர்ந்து 9 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி 22/1/2019 முதல் தமிழகத்திலே ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்கள் காலவரையற்ற தொடர் வேலை நிறுத்தத்திலே ஈடுபட்டு வருகிறோம். தமிழகத்திலே இதுவரை இல்லாத வகையிலே 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், பணியாளர்கள் இந்த போராட்டத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மிக எழுச்சியான போராட்டமாக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்திலே எங்களது கோரிக்கையாக தமிழக முதல்வர் எங்களை அழைத்து பேச வேண்டும் என்று ஒரு கோரிக்கையினை வைத்தோம். ஆனால் இதுவரை முதலமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்து பேசவில்லை. போராட்டத்திற்கான முறையான நோட்டீஸை நாங்கள் கொடுத்த போது கூட அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் எங்களை அழைத்து பேசினார்கள். எந்த முடிவும் எட்டப்படாமல் முதலமைச்சரிடம் நான் சொல்கிறேன், அவர் உங்களை அழைத்து பேசுவார் என்று சொல்லிவிட்டு சென்றார். அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். தமிழக முதலமைச்சர் எங்களை அழைத்து பேச வேண்டும் என்று இதுவரை தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்து பேசவில்லை. அது மட்டுமல்ல, நீதியரசர்கள் நீதிமன்றத்திலே தங்களது கருத்துக்களை பதிவிடும் பொழுது ஆசிரியர்கள், அரசு இரண்டு தரப்பும் ஒருமித்த கருத்திலே போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கருத்தினை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தமிழக அரசு எங்களை பேச்சுவார்த்தை கலைக்காமல் பல்வேறு கடுமையான நடவடிக்கைகளை களத்திலே எடுத்து வருகிறது. இந்த நிலைமையிலே வரக்கூடிய பிப்ரவரி முதல் வாரத்திலே 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள், செய்முறை தேர்வுகள் தொடங்க உள்ள நிலையிலே ஏழை எளிய மாணவர்களுடைய கல்வி நலனை கருத்தில் கொண்டும் பெற்றோர்களுடைய மன உணர்வினை எங்களுடைய கருத்திலே கொண்டும் அதேபோல நீதியரசருடைய வழிகாட்டுதலை ஏற்றும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய நேற்றைய மாலை அழைப்பினை ஏற்றும் வேண்டுகோளை ஏற்றும் அதேபோல மாணவர் நலனை கருத்திலே கொண்டு ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற அனைத்து கட்சி தலைவர்களுடைய வேண்டுகோளை ஏற்றும் ஜாக்டோஜியோ பேரமைப்பானது எங்களது காலவரையற்ற தொடர் வேலை நிறுத்தத்தினை தற்காலிகமாக ஒத்திவைப்பது என்ற முடிவினை எடுத்துள்ளோம். எங்களது கோரிக்கை அப்படியே தான் களத்தில் இருக்கிறது.
ஆயிரக்கணக்கான எங்களது தோழர்கள், மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு தாஸ் உள்ளிட்ட மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், களத்திலே போராடியவர்கள் இன்று கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டுள்ளார்கள். கல்வித்துறையிலே ஏராளமான ஆசிரியர்களுக்கு 17A, 17B, 17E வரை இன்றைய தினம் கொடுக்கப்பட்டு வருகிறது. அவருடைய பணியிடம் காலி பணியிடமாக அறிவித்து அந்த இடங்களுக்கு மாறுதலை வழங்கி வருகிறார்கள். எங்களுடைய கோரிக்கை எல்லாம் களத்தில் இருக்கக்கூடிய கோரிக்கைகளுக்காக போராடிய ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுடைய அவர்கள் மீதான நடவடிக்கையை இந்த அரசு முழுமையாக கைவிட வேண்டும். காவல்துறை வழக்குகளை மீண்டும் திரும்ப பெற வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கைகளுடைய நியாயத்திற்கு தீர்வு காண வேண்டும். அது மட்டுமல்ல, 21ஆம் தேதி எங்களது போராட்டத்திற்கு முந்தைய நிலையிலே ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், பணியாளர்கள் அத்தனை பேரும் அவருடைய பணியிலே திரும்ப சேர வேண்டும். அந்த வகையிலே பிரச்சனைகளை பேசி தீர்க்க வேண்டியவர் தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள். இதில் என்ன மாற்று கருத்து இருக்குன்னே தெரியல. தமிழகத்துடைய முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்ற உடனேயே எங்களது 2017 போராட்ட அறிவிப்பின் பொழுது செப்டம்பர் மாதம் 2017 செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி என்று ஈரோட்டில் எங்களை அழைத்து பேசிய முதல்வர் தான். ஏன் இன்று பேச மறுக்கிறார் என்று எங்களுக்கு புரியவில்லை. சிபிஎஸ் உடைய அறிக்கை வரட்டும், நாங்கள் எங்களுடைய முடிவுகளை உங்களை அழைத்து பேசி அறிவிப்போம் என்றார்கள். ஆனால் முதல்வர் அழைத்து பேசுவதற்கு என்ன முட்டுக்கட்டை என்று தெரியவில்லை. நீதிமன்றம் கூட, நீதியரசர்கள் கூட அந்த கருத்தினை பதிவு செய்திருக்கிறார்கள். அரசு அழைத்து பேசி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று. அந்த வகையிலே எங்களது கோரிக்கையாக தமிழக முதல்வர் அழைத்து பேசினால் நிச்சயமாக கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வழி ஏற்படும் என்று நம்புகிறோம். அந்த அடிப்படையிலே நாளை 31ஆம் தேதி போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர்களும், அரசு ஊழியர்களும், அரசு பணியாளர்களும் வேலைக்கு திரும்புவோம் என்ற முடிவினை மேற்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஜாக்டோ ஜியோ என்ற ஒரு பேரமைப்பு 2003 இன்று வரை தொடர்ந்து களத்தில் இருக்கிறோம். எங்களுடைய போராட்டத்திலே ஒருவர் கூட பாதிக்கப்பட்டதாக வரலாறு இல்லை. அவருடைய அத்தனை பிரச்சனையும் தீர்த்து வைத்து அவர்களுக்கு எந்த சின்ன கீறலும் இல்லாமல் அவருடைய பணியிடத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய பணியினை ஜாக்டோ ஜியோ தொய்வில்லாமல் செய்யும். அதிலே யாருக்கும் எந்த விதமான அச்சமும் தேவையில்லை. அதே போல எங்களுடைய போராட்டத்தை பொறுத்தவரை களத்திலே லட்சக்கணக்கிலே இறங்கி போராடிய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு பணியாளர்கள், இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த அத்தனை கட்சி தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்காலிக ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்வது சம்பந்தம் நீதியரசர் அருமையாக கருத்து சொல்லியிருக்காரு. நீதியரசர் கிருபாகரன் அவர்கள் அருமையான ஒரு கருத்தினை நீதிமன்றத்திலே பதிவு செய்தார்கள். அதே போல திரு கே சசிதரன், திரு சுவாமிநாதன் அவர்கள் அடங்கிய அந்த பெஞ்சு அந்த கருத்தினை சொல்லியிருக்காங்க. தேர்வு நெருங்கி வருது, ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பணும்னு சொல்றீங்க. தற்கால ஆசிரியர் போய் எப்படி தற்காலிகமான ஆசிரியர் எப்படி அவர்களுக்கு அந்த பாடத்தை நடத்த முடியும்னு கேட்டிருக்கிறாங்க. ஆக தற்காலிக ஆசிரியர் நியமனம் என்பது முற்றிலுமாக சாத்தியமற்றது. அது அவர்களால் எந்த விதமான மாற்றத்தையும் கல்வித்துறையை உருவாக்க முடியாது. அரசும் அதை உணர்ந்துதான் அந்த நடவடிக்கையை நிறுத்தி வைத்திருக்கிறது. நீண்ட நெடிய காலமா இந்த கோரிக்கையை நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். சிபிஎஸ் உடைய பணம் என்ன ஆனது, எங்க 25,000 கோடி என்ன ஆனதுன்னு நீண்ட காலமா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதுவரை இந்த பதிலை எங்கள்கிட்ட அழைத்து பேசிய நிதித்துறை செயலாளர் சொல்லவே இல்லை. பேச்சுவார்த்தையில் அவரும் பங்கேற்றார். சிபிஎஸ் சம்பந்தமான எந்த கருத்தையும் அவர் அறிவிக்கவில்லை. இப்பதான் சொல்றாரு, இன்னைக்கு தான் அறிவிக்கிறார் இந்த 25,000 கோடி எங்க இருக்குன்னு, ரிசர்வ் வங்கியில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எங்களை பொறுத்தவரை எங்களுடைய கணக்கு சீட்டு அதுலதான் பணம் இருக்கே ஒழிய பணம் எங்க முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது, அதற்கான முறையான ஏதாவது ஆணையத்திலே செலுத்தப்படுவதற்கான ரசீதுகள் உங்கள்கிட்ட இருக்கா, அதற்கான வழிகாட்டுதல் நீங்க பிறப்பிச்சிருக்கிறீங்களா? எதுவுமே உங்கள்கிட்ட கிடையாது. 25,000 கோடி இருக்கு, ரிசர்வ் வங்கியில் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா ஒழிய அதற்கான எந்த முறையான ஆணைகளும் இந்த அரசால் பிறப்பிக்கப்படவில்லை.
அதனாலதான் 25,000 கோடி நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு ஓய்வூதியமா நீங்க கொடுங்க நாங்க கேட்கிறோம். கடந்த 22ஆம் தேதி முதல் 9வது நாளாக எங்களுடைய காலவரையற்ற வேலைநிறுத்தம் நடத்தும் பொழுது மாண்புமிகு தமிழக முதல்வர் அழைத்து பேச வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த ஜாக்டோஜியினுடைய அமைப்பு மட்டும் வைக்கவில்லை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களும் இடதுசாரி அமைப்புகளும் இதர அரசியல் கட்சிகளும் ஜாக்டோஜியோவை அழைத்து பேச வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். நேற்றைய தினம் தமிழகத்துடைய முதல்வர் பேச்சுவார்த்தைக்கு மாறாக மக்கள் நலனை பற்றி அக்கறையோடு, மாணவர் நலன்களோடு, அரசூழியர் ஆசிரியர்கள் போராட்டத்தை கைவிட்டு மீண்டும் பணியில் சேர வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்தார்கள். இன்றைய தினம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதே எதிர்க்கட்சி தலைவரோடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் மாணவர்கள் நலன் கருதி, மக்கள் நலன் கருதி மீண்டும் வேலைக்கு சேருங்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நீங்களுடைய மாநில உயர்மட்ட குழு கூடி அரசியல் கட்சிகள் சொன்ன வேண்டுகோளையும் தமிழக முதல்வர் சொன்ன வேண்டுகோளையும் ஒரு சமூக அக்கறை உள்ள ஜாக்டோஜியோ மீண்டும் இன்றைக்கோடு எங்களுடைய காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்து நாளை முதல் மக்கள் சேவையில் ஈடுபடுவதென்ற முடிவெடுத்தோம். கடந்த காலங்களில் எத்தனையோ முதலமைச்சர்களை பார்த்திருக்கிறோம், பல போராட்டங்களை சந்தித்திருக்கிறோம். அவர்களெல்லாம் நேரடியாக எங்களுடைய நெஞ்சில் குத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசு ஜாக்டோஜியோவை முதுகில் குத்தி இருக்கக்கூடிய அந்த ரணத்தோடு நாளை தினம் வேலைக்கு செல்கிறோம், எங்களுடைய கடமையை ஆற்றுகிறோம். உரிமைக்கான போராட்டத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வேண்டுகோளை ஏற்று நாங்கள் நாளைக்கு வேலைக்கு செல்லும் பொழுது சிறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் விடுவிக்கப்பட வேண்டும். எங்களுடைய ஒழுங்கு நடவடிக்கைகள் அத்தனையும் ரத்து செய்யப்பட வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே தமிழக முதல்வருடைய வேண்டுகோளுக்கு அர்த்தமாக இருக்கும். மீண்டும் போராட்டத்திற்கு செல்ல வேண்டாம் என்றால் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய வேண்டுகோளை இங்கு இருக்கக்கூடிய ஜாக்டோஜியை ஏற்றுக்கொண்டது போல நாளை தினம் ஒழுங்கு நடவடிக்கைகளும் கைது நடவடிக்கைகளும் சிறையில் இருக்கக்கூடியவர்களை அவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கையை மாண்புமிகு தமிழக முதல்வர் அறிவிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாளை முதல் எங்களுக்கு பணிக்கு செல்கிறோம். 9 நாட்களாக நடைபெற்று வந்த ஜாக்டோஜியோ அமைப்பினரின் போராட்டம் தற்போது வாபஸ் பெறப்பட்டுள்ளது. அவர்கள் செய்தியாளர்களை நேரலையில் சந்தித்து பேசியதை நாம் பார்த்தோம்.